செமன் சாம்பிள் இஸ் யோர் மொட்டிலிட்டி. ஸோ ஸ்பெர்ம் சாம்பிள் அப்படி வைக்கும்போது அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது, ஸ்லோ மூவிங்காக இருக்குது, ஸ்லோ நான் ப்ரோக்ரெசிவ் ஒரே இடத்துல தான் மூவ் ஆகுது, மூவே ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் உண்டு. இதை வச்சு தான் நம்மளுக்கு மொட்டிலிட்டிங்கிற ஒரு பேராமீட்டர் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கொடுக்கப்படும். தேர்ட் பேராமீட்டர் இஸ் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜிங்கிறது ஸ்பெர்மோட உருவமைப்பு எப்படி இருக்குது, அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டெயின் போட்டு உங்களுக்கு மேக்னிஃபிகேஷனில் பார்க்கும்போது ஈச் ஸ்பெர்ம் செல் ஹேஸ் 3 பார்ட்ஸ். உங்களுக்கு ஹெட் இருக்குது, நெக் இருக்குது, டெய்ல் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் நார்மலி ஃபார்ம்டாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் அப்நார்மலி ஃபார்ம்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 3 பேராமீட்டர்ஸும் அலாங் வித் அதர் திங்ஸ் தான் நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ முதலியே எனக்கு இந்த மாதிரி சிம்பிள் கார்ட் டெஸ்ட் பார்த்து இந்த செமன் சாம்பிள் நார்மல் அப்நார்மல்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும், எதை வச்சு எந்த பேராமீட்டர் வச்சு டிசைட் பண்ணுறாங்க, we are not sure.